பில்லாராம் வந்து எப்பவுமே பிராண்டியா, டிரைவிங்கில் சுத்தமாக ஓட்டக்கூடிய ஆளியா, டிரைவிங்னாலே நம்மதாயா. மெனக்கிட்டு வண்டி நிப்பாட்டி கல்லெடுத்து ஓட்டக்கூடிய ஆளியா. ஏன்னா டயர் பாலாக போகும்யா. இந்த மாதிரி கல்லாம் சேர்ந்தா என்னத்துக்கே ஆகும்? ஓனர் நம்மளை நம்பி வண்டி கொடுத்துருக்காரியா, நம்ம தான் பாதுகாக்கணும். வண்டி ஓட்டினா மட்டும் பத்தாது, மறுபடியும் சொல்கிற விஷயந்தான். வண்டி ஓட்டினா மட்டும் பத்தாது, இந்த மாதிரி கல் எடுத்து விட்டு டயரை தட்டி பார்த்து நட்டு எது ஏறி இருக்கா, போல்டு எது ஏறி இருக்கா பார்த்து கவனமாக ஓட்டக்கூடிய ஆள் தான் கரெக்டான டிரைவரு. வண்டியை மெயின்டைன் பண்ணணும், வண்டி டயரையும் மெயின்டைன் பண்ணணும். சும்மா பேருக்கு ஸ்டேரிங் வட்டையை மட்டும் பிடிச்சி ஓட்டினா டிரைவர் எப்போயுமே கிடையாது. ஏன்னா டயர் விற்கிற விலைவாசிக்கு எவ்வளோ கல் இருக்கு பாருங்க. எப்பவுமே நம்ம தான் தெளிவாக ஓட்டக்கூடிய ஆள். நான் பெருமைக்காக சொல்ல, ரியலாக சொல்கிறேன். வேணா என் டயரை வந்து செக் பண்ணி பாருங்க. ஒரு கல் இருந்தாலும் என்னடா வெண்ணன்னு கேளுங்க. என் டயரை செக் பண்ணி பார்த்துட்டு கம்பல்சரி 40 கிலோமீட்டர் ஒருக்கா டயர் கல் எடுத்து சவுண்டு கேட்குதா, கொஞ்சம் கம்மியாக கிடச்சின்னா கம்பியை திருப்பி இப்படி தட்டி பார்க்கக்கூடிய ஆள் நான். நம்ம தான் சும்மானு கிடையாதுப்பா. மோட்டாரில் 15 வருஷமா, இன்றைக்கி நேற்று அனுபவம் கிடையாது, 15 வருஷம் அனுபவம். சரியா? சின்ன கல் இருந்தாலும் நின்று எடுத்து விட்டு ஓட்டக்கூடிய ஆள். அதனால் இந்த கிரிக்கான கல்லை கூட மணக்கிட்டு எடுத்து விட்டு ஓட்டக்கூடிய ஆள் நம்ம தான்.